ஏக இறைவன் ஆகிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் அல்லாஹ் நம் மீது விதியாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த புதிதாக அமைக்கப்பட்ட மஸ்ஜிது தௌபா என்ற இந்த புதிய மர்கஸிலே இன்றைய தினத்தில் இந்த புதிய ஜும்மாவுடைய உரையை நாம் துவங்குகின்றோம். எவ்வளவோ பள்ளிவாசல்கள் இங்கே இருக்கக்கூடிய நிலையில் நாம் ஏன் புதிதாக இந்த பகுதியில் ஒரு பள்ளிவாசலை உருவாக்க வேண்டும், இந்த பள்ளிவாசல் ஏன் நாம் தொழ வேண்டும் என்ற ஒரு கேள்வி நம்முடைய சகோதரர்களுடைய உள்ளத்தில் பரவலாக பலருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நிலையில் நாம் இந்த ஜும்மாவை அடைந்திருக்கின்றோம். நாம் நம்முடைய அமல்களை வணக்க வழிபாடுகளை ஏன் நாம் செய்கின்றோம் என்றால், வல்ல இறைவனிடத்தில் நாம் இதற்குண்டான கூலியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இபாதத்துகளை, தொழுகை, நோன்பு, இன்ன பிற வணக்க வழிபாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இபாதத்துகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அது எத்தகைய இபாதத்துகளாக, எப்படிப்பட்ட இபாதத்தாக, எப்படிப்பட்ட வணக்க வழிபாடாக இருக்க வேண்டும் என்பது பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். வலா துபுத்திலு அமாலக்கும், உங்களுடைய அமல்களை, உங்களுடைய செயல்களை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், அல்லாஹ் அதை அங்கீகரித்து நமக்கு சோனபதியை பரிசாக வழங்க வேண்டும் என்றால் அதை நாம் பால்படுத்தி விடக்கூடாது. அப்படி பாலாகி விடாமல் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இபாதத்தாக இருக்க வேண்டும் என்றால் எப்படி நாம் அந்த இபாதத்தை செய்ய வேண்டும், அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகின்றான். வலா துபுத்திலு அமாலக்கும், உங்களுடைய அமல்களை பாழாக்கி விடாதீர்கள். அமல்களை பாழாக்காமல் இருப்பதற்குண்டான வழி என்ன? அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அவனுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். இந்த இரண்டு வேலையை சரியான முறையில் நீங்கள் செய்வீர்களே ஆனால் உங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக இருக்கும். அப்படி நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட மறுத்து உங்களுடைய இபாதத்துகளை அமைத்துக் கொள்வீர்களே ஆனால், அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் எதிரானதாக உங்களுடைய வணக்க வழிபாடுகள் இருக்குமே ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்பட்டுவிடும், நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். அப்ப நாம ஒரு தொழுகை என்று ஒரு வணக்கத்தை நிறைவேற்றுகின்றோம். இப்ப ஜும்மாவுடைய தொழுகை என்று வருகின்றோம். இன்ன பிற 5 வக்து தொழுகைகளை நாம தொழுகின்றோம். எங்கே தொழுதால் நம்முடைய இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படும், எப்படி தொழ சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள், எந்த பள்ளிவாசல்களில் தொழுதால் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்பது வரைக்கும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், தெளிவுபடுத்துகின்றான். அப்ப அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டி தராத வகையில அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள்ல நாம நம்முடைய ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவோமே ஆனால் நம்முடைய இபாதத்துகள் அங்கீகரிக்கப்படாது, நம்முடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எப்படி நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்களோ, எப்படி நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் நம்மளுடைய இபாதத்துகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு புதிய மர்கஸை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். நிறைய பள்ளிவாசல்கள் இருக்கின்றது, அதிராம் மண்டிடத்தில் சொல்லவே வேணாம், ஒரு தெருவுக்கு 2 பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பள்ளிவாசல்கள் இருக்கின்றது. ஆனால் அந்த பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொல்லித்தந்த அடிப்படையில் இருக்கின்றதா, அல்லாஹ்வுடைய பார்வையில் பள்ளிவாசலாக இருக்கின்றதா, இதைத்தான் நாம கவனிக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் என்ன சொல்லி காட்டுகின்றான்? வா அன்னல் மசாஜித லில்லாஹ், பள்ளிவாசல்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியன, அல்லாஹ்வுக்கே உரியதாக அது எப்போ மாறும் தெரியுமா? அந்த பள்ளிவாசல் என்பது அதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். ஃபலா தது மஅல்லாஹி அஹதா, அதிலே அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் அழைக்க கூடாது.
அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் யாரையும் நீங்கள் வைத்து விடக்கூடாது. அப்படி நீங்கள் பள்ளிவாசல் என்று சொல்லிக்கொண்டு போர்டு வைத்துக்கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை தவிர பிறரை அழைப்பீர்களேயானால், அல்லாஹ்வை தவிர்த்து இன்ன பிறரை அழைக்கப்படுமேயானால் அது பள்ளிவாசலே கிடையாது என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். ஃபலா தது மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோட சேர்த்து வேற எவனையும் கூப்பிடாது. பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வை அழைப்பது பள்ளிவாசல் அல்ல, அல்லாஹ் மட்டும்தான் அழைக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வோட சேர்த்து வேற எவனையும் அழைக்க கூடாது. இதுதான் பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய பார்வையில். அப்ப அல்லாஹ்வை மட்டுமே அழைக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயமாக இருக்கின்றது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுடைய நிலைமை என்ன? சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய சுன்னத்தே இல்லாத ஜமாத்தினர் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள் என்ன? அவர்களுடைய பள்ளிவாசல்கள் எந்த தரத்தில் இருக்கின்றது பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய பார்வையில் அது பள்ளிவாசலாக கருதப்படுமா? அல்லாஹ்வுடைய பார்வையில் அது பள்ளிவாசல்களே கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அப்படி சொல்லி காட்டுகின்றான். கூப்பிட்டா என்னை மட்டும்தான் அழைக்க வேண்டும், என்னோட சேர்த்து வேற யாரை அழைத்தால் அது பள்ளிவாசல்களை கிடையாது என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அப்படி என்றால் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? பள்ளிவாசல்கள் என்று சொல்கின்றார்கள், அல்லாஹ்வை மட்டுமே அழைப்பதற்காக இந்த பள்ளிவாசல்களை எழுப்பி இருக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் நிலைமை என்ன பார்க்கிறோமா இல்லையா? அட்டாச்சு பாத்ரூம் இருப்பதை போல அட்டாச்சு தர்காக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு பள்ளிவாசலோடும் சேர்த்து அட்டாச்சு தர்காக்கள் இருக்கின்றதா இல்லையா? அந்த தர்காக்களை கடந்துதான் பள்ளிவாசலுக்குள்ளேயே போகக்கூடிய நிலைமை கண்கூடாக பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறானே, நீங்க சோனத்துக்கு செல்வதாக இருந்தால் நரகத்தை கடந்துதான் போக வேண்டும் என்பது. அதை இவர்கள் தவறாக விளங்கி கொண்டார்களோ என்னவோ தெரியவில்லை. முதல்ல நரகம், அதுக்கப்புறம் தான் சொர்க்கம். நீ பள்ளிவாசலுக்குள்ள போவதாக இருந்தால் தர்கா என்ற இந்த நரகளை கடந்துதான் நீ செல்ல வேண்டும் என்று அமைத்திருக்கின்றார்களா இல்லையா? இப்படிப்பட்டது அல்லாஹ்வுடைய பார்வையில் எப்படி பள்ளிவாசலாக இருக்கும்? வெறுமனே போர்டு மாட்டி விட்டால் போதுமா? பள்ளிவாசல்கள் என்று இவர்கள் வைக்கக்கூடிய போர்டிலேயே அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஷிர்கை புகுத்துகின்றார்களா இல்லையா? மொஹிதீன் ஆண்டவர் பள்ளிவாசல், நாகூர் ஆண்டவர் பள்ளிவாசல், யா முஹையதீன் மஸ்ஜித், பள்ளிவாசலில் பெயரிலேயே அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கக்கூடிய யா முஹையதீனே என்று அழைக்கின்றார்களா இல்லையா? யா அலி பள்ளிவாசல், யா ஹுசைன் பள்ளிவாசல் பெயரை பார்க்கின்றோம். அப்ப பள்ளிவாசலுடைய பெயர்களிலே இணை கற்பிப்பை உள்ளே புகுத்தக்கூடியவர்கள் அவர்கள் கட்டி இருப்பது எப்படி பள்ளிவாசலாக கருதப்படும்? அல்லாஹ் எப்படி அதை பள்ளிவாசலாக அங்கீகரிப்பான்? அப்ப அந்த பள்ளிவாசல்ல போய் நம்ம தொழுதால் நம்மளுடைய இபாதத்துகள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. நாம் என்னமோ இங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் பாய்த்து கொண்டு நாங்களும் தனியா பள்ளிவாசல் வச்சிருக்கிறோம் என்று சொல்வதற்காகவோ, அல்லது நாங்களும் இது போன்ற இந்த பள்ளிவாசலினுடைய நிர்வாகிகளாக இருக்கின்றோம், எங்களுக்கும் பள்ளிவாசல் நிர்வகிக்க தெரியும் என்று காட்டுவதற்காகவோ இந்த பள்ளிவாசல் கிடையாது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இது யாரிடத்திலும் சண்டை போடுவதற்காக இந்த பள்ளிவாசல் கிடையாது. எவரிடத்திலும் போட்டியும் பொறாமையும் உண்டு பண்ணுவதற்காக இந்த பள்ளிவாசல் கிடையாது. மாறா இந்த பள்ளிவாசல் எதற்காக கட்டப்பட்டிருக்கின்றது? இந்த பள்ளிவாசல் எதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது? நம்முடைய இபாதத்துகள் வீணாகிவிடக் கூடாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, வலா துபுத்திலு அமாலக்கும், உங்களுடைய இபாதத்துகளை அமல்களை நீங்கள் வீணாக ஆக்கி விடாதீர்கள், பாழாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அதுபோன்று நம்முடைய இபாதத்துகள் பாழாகி விடாமல் நம்மை காத்துக் கொள்வதற்காக, நம்முடைய இபாதத்துகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மர்கஸ்களை, புதிய மர்கஸை நாம் உருவாக்கி இருக்கின்றோமே தவிர எவரிடத்திலும் சண்டை போடுவதற்கல்ல. அப்ப நாம இது போன்ற செயல்பாடுகளை செய்வதற்கு காரணம், அவர்கள் பள்ளிவாசல் என்று வைத்திருக்கக்கூடியவர்கள் அதை அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலாக அதை வைத்திருக்கவில்லை, வெறுமனே போர்டு மாட்டி இருக்கிறாங்க. இப்போ ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் இருக்கிறது. வாட்டர் அந்த பாட்டிலுடைய மேல வேணா ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கின்றது. இது மினரல் வாட்டரு என்று ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த பாட்டிலுக்குள்ள பார்த்தோம்னா உள்ள சாக்கடை தண்ணியை பிடித்து வைத்திருக்கின்றார்கள். சாக்கடை தண்ணியை பிடிச்சு வச்சுக்கிட்டு இதை குடிக்க சொல்றாங்க. ஆனா அந்த பாட்டிலுடைய ஸ்டிக்கர் எப்படி இருக்கு? மினரல் வாட்டர், பியூர் மினரல் வாட்டர்னு போட்டிருக்கு. இப்ப குடிப்போமா? குடிக்க மாட்டோம். ஏன்? இது சாக்கடை தண்ணி, பார்த்தாலே தெரியுது இது மினரல் வாட்டர் கிடையாது. இல்லைங்க, அதுதான் ஸ்டிக்கர் தான் ஒட்டப்பட்டு இருக்கிறதே, அந்த ஸ்டிக்கர்ல தான் இருக்கிற பியூர் மினரல் வாட்டர்னு அந்த ஸ்டிக்கர்ல தான் இருக்கின்றதே என்று ஸ்டிக்கர் இருந்தாலும் நம்ம அதில் போய் அந்த தண்ணியை நம்ம குடிக்க மாட்டோம்.
அந்த மாதிரி தான் இவர்கள் பள்ளிவாசல் என்று வைத்திருக்கின்றார்கள். பள்ளிவாசல்ல போர்டும் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பள்ளி, பள்ளிவாசல்கள், அந்த பள்ளி இந்த பள்ளி, அர் ரஹ்மான், மஸ்ஜிதுர் ரஹ்மான், மஸ்ஜிது தக்வா வைத்திருக்கின்றார்கள், பேர் இருக்கின்றது. ஆனால் நிலவரம் என்ன? உள்ளே அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றத. அது எப்படி பள்ளிவாசலாக இருக்கும்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில இன்னும் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். எப்படி சொல்லி காட்டுகின்றான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு பள்ளிவாசலை கட்டி நிற்கின்றார்கள். அந்த நயவஞ்சர்கள் பள்ளிவாசலை கட்டி வைத்து விட்டு அந்த பள்ளிவாசல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழுகைக்காக அழைத்தார்கள், தொழுவதற்காக. அந்த நேரத்துல தான் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான். 9வது அத்தியாயம் அத்தௌபா என்ற அந்த அத்தியாயத்தினுடைய 107, 108வது வசனங்களை நீங்க எடுத்து பாருங்க. வல்லதி நத்தஹது மஸ்ஜிதன் திராரம் வ குஃப்ரம் வ தஃப்ரீகம் பைனல் முஃமினீன் வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹு மின் கபல். சில பேர் ஒரு பள்ளிவாசலை கட்டி வைத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் அதை பற்றி சொல்லும் பொழுதே பள்ளிவாசல் என்றே குறிப்பிட்டு சொல்லி காட்டுகின்றான். வல்லதி நத்தஹது மஸ்ஜிதன், அந்த பள்ளிவாசலை கட்டி வைத்திருக்கின்றார்கள். அந்த பள்ளிவாசல் எப்படிப்பட்ட பள்ளிவாசலாக இருக்கின்றது தெரியுமா? விராரன், பிறருக்கு தீங்கிழைக்கக்கூடிய பள்ளிவாசலாக இருக்கின்றது. குஃப்ரன், அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய பள்ளிவாசலாக இருக்கின்றது. தஃப்ரீகம் பைனல் முஃமினீன், முஃமின்களுக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய பள்ளிவாசலாக இருக்கின்றது. இன்னும் வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹு மின் கபல், அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் எதிராக போரிடக்கூடியவர்களுக்கு புகலிடமாக அந்த பள்ளிவாசல் இருக்கின்றது. அப்படிப்பட்ட பள்ளிவாசலை கட்டி வைத்தவர்கள் கட்டி வைத்துக் கொண்டு சொல்கின்றார்கள், வல யஹ்லிஃபுன்ன இன் அரதுனா இல்லல் ஹுஸ்னா, நாங்கள் நன்மையை நாடித்தான் இந்த பள்ளிவாசலை கட்டி இருக்கின்றோம் சொல்லுவார்கள். பள்ளிவாசல்னு போர்டு தான் போட்டிருப்பார்கள். அந்த போர்டை போட்டு விட்டு சொல்லுவார்கள், நாங்கள் நன்மையை நாடித்தான் இந்த பள்ளிவாசலை கட்டி இருக்கின்றோம், நாங்கள் நல்ல அழகான நற்செயல்களை எதிர்பார்த்து தான் இந்த பள்ளிவாசலை கட்டி இருக்கின்றோம், நீங்க எல்லாம் வாங்க தொழுக வாங்க என்று கூப்பிடுவார்கள். ஆனால் அந்த பள்ளிவாசலுடைய தன்மை எப்படி இருக்கும்? அல்லாஹ்வை மறுக்கக்கூடியதாக இருக்கும். அங்கே உட்கார்ந்துகிட்டு அப்துல் காதர் ஜீலானியை அழைத்து கொண்டிருப்பார்கள். 1000 முறை அப்துல் காதர் ஜீலானியை கூப்பிட்டால் அவர் இங்கே ஆஜர் ஆவார் என்று அப்துல் காதர் ஜீலானி யா முஹ்யத்தீன், யா முஹ்யத்தீன் என்று அழைத்து கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பள்ளிவாசலாக அதை வைத்துக் கொண்டு அல்லாஹ் மட்டும் அழைக்கிறதுன்னு சொல்லுவான், நன்மை நாடி கட்டப்பட்டதுன்னு சொல்லுவான். நம்பிடாதீங்க, ஏற்றுக்கொள்ளாதீர்கள், ஏமாந்து விடாதீர்கள், அல்லாஹ் எச்சரிக்கின்றான். இன்னும் தீங்கிழைக்கக்கூடியதாக பிறருக்கு தீங்கு செய்வாங்க, கேடு செய்வாங்க. அந்த பள்ளிவாசல் நன்மையை நாடி நீங்க போக முடியாது. நீங்கள் நபி வழியை பின்பற்ற வேண்டும் என்றால் உங்களை அடிப்பார்கள், நல்லது செய்ய வேண்டும் என்றால் உங்களை உதைப்பார்கள், அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்றால் உங்களை ஊர் நீக்கம் செய்வார்கள். அப்படி தீங்கிழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மூமின்களுக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்துவார்கள். இங்க பாரு, நீ ஷாஃபி, ஹனஃபி, மாலிக், ஹம்பலி என்று 4 மதுஹபை பின்பற்றவனா இருந்தா மட்டும்தான் இந்த பள்ளிவாசல்ல வரணும். அப்படி இல்லாதவனா இருந்தா நீ இந்த பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, மதுஹபுவாதி மட்டும்தான் வரணும், நபி வழியை பின்பற்றவன் வரக்கூடாது என்று மோமின்களுக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்துவார்கள். இன்னும் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் எதிராக நடக்கக்கூடியவர்களுக்கு புகலிடமாக அந்த பள்ளிவாசல் இருக்கும். எப்படி? வட்டி வாங்கக்கூடிய அந்த பள்ளிவாசலுடைய தலைவனா இருப்பான். வரதட்சணை வாங்கி தின்னக்கூடியவர்களுக்கெல்லாம் அல்ஃபாத்திஹா போட்டு ஓதக்கூடியவர், அந்த வரதட்சணையை பிஸ்மில்லா சொல்லி வாங்கி கொடுக்கக்கூடியவர் அந்த பள்ளிவாசலுடைய இமாமாக இருப்பார். இன்னும் வட்டி மூசாக்களும் அல்லாஹ்வுடைய பாதையில அவனுடைய தூதருக்கும் அல்லாஹ்வுக்கும் எதிராக போரிடக்கூடியவர்களுக்கு புகலிடமாக அது இருக்கும். வட்டி வாங்குறவன் இருப்பான், வரதட்சணை வாங்குறவன் இருப்பான், உபச்சாரம் பண்றவன் இருப்பான். அதுல அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் எதிரானவர்கள் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பார்கள், அவர்களை மாலை போட்டு வரவேற்பார்கள். நீங்க நபி வழின்னு தொழுவ போனா, நபி வழி அடிப்படையில் தொழுவ போனா உங்களை அடித்து விரட்டுவார்கள். இப்படிப்பட்ட பள்ளிவாசலை கட்டி வைத்துக் கொண்டு என்ன சொல்லுவான் தெரியுமா? நன்மையை நாடித்தான் நாங்கள் இதை செய்யறோம் என்று அவர்கள் கூறுவார்கள். ஆனால் வல்லாஹு யஷ்ஹது இன்னஹும் லகாதிபூன், அல்லாஹ் சான்று பகர்கின்றான், அவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் சான்று பகர்கின்றான். அவர்கள் பொய்யர்கள் என்பதற்கு அல்லாஹ் சாட்சி பகர்கின்றான். லா தக்கும் ஃபீஹி அபதா, ஒரு காலத்துல இந்த மாதிரியான பள்ளிவாசல்ல நீ போய் நின்று வணங்கி விடாதே, அல்லாஹ் தடுக்கின்றான். யாரை தடுக்கிறான்?
தன்னுடைய தூதரை தடுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் இது தடை விதித்து இந்த மாதிரியான பள்ளிவாசல்கள்ல நீ ஒரு காலத்தில் நின்று வணங்கி விடாதே என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான் என்றால் அப்ப நாம் உஷாரா இருக்கணுமா இல்லையா? இப்படித்தான பள்ளிவாசல்களை கட்டி வைத்திருக்கின்றார்கள். இப்படி பள்ளிவாசலை கட்டி வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியத, தர்காவுக்கு போகக்கூடியத, அவுலியாக்கள் இடத்துல பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற இணை கற்பிக்கக்கூடிய அந்த செயலை, மாபாதக செயலை, அல்லாஹ்வால் மன்னிக்கவே படாது என்று சொல்லப்பட்ட ஒரு செயலை, அந்த ஷிர்கை, அந்த குஃப்ரை அவர்கள் பிரச்சாரமாக இந்த ஜும்மாவுடைய மெம்பர்ல நின்று பேசக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அப்படிப்பட்ட பள்ளிவாசல்ல போய் நம்முடைய ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றினால், நாம 5 வேளை தொழுகையை நிறைவேற்றினால் அல்லாஹ் நம்முடைய அந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்வானா? இதுதான் நம்மளுடைய கேள்வி. ஜும்மாவுடைய தொழுகை என்பது எதற்கு? ஒரு வாரத்திலையும் அடுத்த வாரம், இந்த வாரத்திலிருந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு வாரம் நாம செய்யக்கூடிய சிறு பாவங்களுக்கு பிரயாச்சித்தமாக அந்த ஜும்மாவுடைய தொழுகை அமைந்திருவிடுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். இப்ப ஜும்மாவுடைய தொழுகையை தொழுக போறதுனால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அதற்காகத்தான் ஜும்மாவுடைய தொழுகை. ஆனால் இது போன்ற பள்ளிவாசல்கள்ல போய் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய இது போன்ற பள்ளிவாசல்ல போய் நம்ம தொழுவோமே ஆனால் நமக்கு பாவம் இன்னும் கூடும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் 52 வாரம் சுன்ன ஜமாத் பள்ளியில் போய் தொழுது இருக்கோம், ஜும்மாவுடைய தொழுகை நமக்கு நிறைய நன்மை வரப்போகுது என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனா அல்லாஹ் மறுமையில் எழுப்பும் பொழுது 52 வாரம் ஜும்மா தொழுதுக்குண்டான பாவத்தை சேர்ப்பான். அல்லாஹ் என்னடா இது பாவத்தை சேர்க்கிற? நான் எந்த பள்ளிவாசல்ல போய் லா தக்கும் ஃபீஹி அவதா, ஒரு காலத்திலையும் போய் நின்று வணங்காதே என்று நான் உனக்கு கட்டளையிட்டேனா இல்லையா? அப்படிப்பட்ட பள்ளிவாசல்ல போய் நின்று வணங்கி விட்டு என்னிடத்துல நீ கோழியை எதிர்பார்க்கின்றாயா? என்னிடத்துல வெகுமானம் கிடைக்குமா அல்லது தண்டனை கிடைக்குமா? அல்லாஹ் கேள்வி கேட்பானா இல்லையா? அதற்காகத்தான் இந்த பள்ளிவாசல். இது யாரையும் பகைப்பதற்காகவோ இது இவர்கள் அறிவிக்கட்டுமே, நாங்க அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொன்ன அடிப்படையில தான் எங்களுடைய இபாதத்துகளை அமைத்துக் கொள்வோம், நாங்க பிதஅத்துகளை செய்ய மாட்டோம், ஷிர்க செய்ய மாட்டோம், தர்காக்களை இழுத்து பூட்டுவோம், நாங்களே எங்களுடைய கைகளால இடிப்போம் என்று சொல்லி அவர்கள் உறுதிமொழி எடுப்பார்களே. ஆனால் நமக்கு எதுக்குங்க புதிய மர்கஸ்? நாமே தனிப்பள்ளி கட்டிக்கிட்டு வர வேண்டும்? நாம அவர்களுக்கு கீழே இருந்து வேலை பார்ப்போமே. நமக்கு என்ன நிர்வாகம்? நம்ம என்ன நிர்வாக ஆசையா? நமக்கு இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் விட்டா போதும்னு ஓடக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்களே ஒழிய யாரு நிர்வாகத்துக்கெல்லாம் அலையவில்லை. இங்க இருக்கக்கூடியவர்கள் நிர்வாகத்தை விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க? அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் எதிராக போரிடக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களையும் உங்களுடைய இமாம்களாக ஆக்கி வைத்துக் கொண்டு இத்தகைய பள்ளிவாசல்களை நீங்கள் நிர்வகிப்பதனால தான் நாங்க அந்த மாதிரியான பள்ளிவாசல்களை அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் கணிக்கின்றோம். இதுதாங்க யதார்த்தம். இதற்காகத்தான் தனிப்பள்ளிவாசல், இதற்காகத்தான் புதிய ஜும்மா. அதே நேரத்தில் இன்னும் சில பேர் கேட்கலாம், இல்ல தௌஹீத் என்ற பெயரிலே சில பேர் இருக்கின்றார்களே, அவர்கள் நாங்கள் குர்ஆன் வல் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்கின்றார்களே, நாங்க தௌஹீத் அடிப்படையில தான் எங்களுடைய இல்லங்களை அமைத்திருக்கின்றோம், பள்ளிவாசலை அமைத்திருக்கின்றோம் என்று சொல்லி சில பேர் சொல்கின்றார்கள். அந்த பள்ளிவாசலில் போய் தொழுதால் என்ன என்று சில பேர் கேட்கலாம். அது போன்ற பள்ளிவாசலில் போய் ஜாக் என்ற பெயரிலையும் இன்ன பிற நாங்கள் தௌஹீத்வாதிகள் என்ற பல பேர்களில் வருகின்றார்களே, அவர்களுடைய பள்ளிவாசலில் போய் தொழுவதும் நம்மளுடைய அமல்களை பாழாக்கிவிடும். ஏன்? அவர்கள் சூனியத்தை நம்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். சூனியத்தை எவன் நம்புறானோ அவன் சொர்க்கம் புக மாட்டான் என்ற பேர்ல எவனோ ஒருத்தன் உட்கார்ந்துகிட்டு எங்கேயோ இருக்கவனுடைய அந்த அவன் மேல பாதிப்பை ஏற்படுத்த முடியும், இங்க உட்கார்ந்துக்கிடுவானா? அதான் மண்டலத்தில் உட்கார்ந்துக்கிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய புருஷன் பொண்டாட்டிக்கு செய்வினை வைப்பாங்களாம், இங்க உட்கார்ந்துக்கிட்டு ஊதுவானா, அங்கே உள்ள புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை வரும். இது யாருடைய வல்லமை? அல்லாஹ்வுடைய வல்லமையா இல்லையா? உள்ளங்களுக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்தக்கூடியவன், உள்ளங்களை தன்னுடைய 2 விரல்களுக்கு மத்தியில வைத்திருக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுடைய வல்லமை இங்க இருக்கக்கூடிய சூனியக்காரனுக்கு விட்டது. இப்படி நம்பக்கூடியவர்கள் தௌஹீதா? இப்படி நம்பக்கூடியவர்கள் வைத்திருக்கக்கூடிய பள்ளிவாசல் தௌஹீது பள்ளிவாசலா? சிந்திக்கணுமா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு சூனியக்காரன், அல்லாஹ்வை போல ஆற்றலுடைய சூனியக்காரன் என்ன செய்யறான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே பைத்தியமாக்கி விட்டான். 6 மாத காலங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பைத்தியமாக இருந்தார்கள் என்று சொல்லி பிரச்சாரம் செய்யக்கூடியதை பார்க்கிறோமா இல்லையா?
அல்லாஹ்வுடைய தூதரே மிகப்பெரிய அற்புதம். அப்படிப்பட்ட அற்புதத்துக்கெல்லாம் அற்புதமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரைய தன்னுடைய சூனியத்தின் மூலமாக ஒருவன் வீழ்த்தி விட்டான் என்று ஒரு கூட்டம் சொல்லுகின்றதே, இவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? இது யக்கூலுல் ஸாலிமூன இன் தத்தபயூன இல்லா ரஜுலம் மஸ்ஊரா. இந்த தூதருக்கு சூனியம் வைக்கப்பட்டதா எவன் சொல்லுவான் தெரியுமா? அநியாயக்காரன் தான் சொல்லுவான். அந்த அநியாயக்கார கூட்டம் கட்டி இருக்கக்கூடிய பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் ஆகுமா? சிந்திக்கணுமா இல்லையா? இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான், லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எதுவும் கிடையாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஒப்பாக ஒருவனும் இல்லை. அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து பொருள்கள் மீதும் அவனுக்குத்தான் ஆற்றல் இருக்கின்றது. இப்படி அல்லாஹ் தன்னுடைய தனிப்பெரும் வல்லமையை சொல்லி காட்டுகின்றான். இந்த சூனியத்தை நம்பக்கூடிய இந்த சூனியக்கார கூட்டம் என்ன செய்கின்றது? அல்லாஹ் என்னத்தை அனைத்து பொருள் மீது சக்தி உடையவன். இந்த சூனியக்காரன் எவன் மேல வேணாலும் சூனியம் வைப்பான், யாருக்கு வேணாலும் சூனியம் வைப்பான், எப்படி வேணாலும் சூனியம் வைப்பான். கையை முடக்கணுமா, காலை முடக்கணுமா, பைத்தியமாக்கணுமா, ஆளை கொலை பண்ணணுமா, அனைத்து ஆற்றலும் இந்த சூனியக்காரனுக்கு வந்து விட்டது நம்புகின்றார்களே, இவர்கள் முஷ்ரிக்குகளா இல்லையா? இந்த முஷ்ரிக்குகள் கட்டி வைத்திருக்கக்கூடிய பள்ளிவாசல் எப்படி தௌஹீத் பள்ளிவாசலாக ஆகும்? அந்த பள்ளிவாசல்ல போய் இதுவும் தௌஹீது தானே என்று சொல்லி நாம போய் தொழுவோமே, ஆனால் நம்மளுடைய அமல்கள் பாழாகி விடுமா இல்லையா? நம்முடைய அல்லாஹ், நம்முடைய இறைவன் நம்முடைய அமல்களை மறுமையில நம்முடைய மூஞ்சில தூக்கி வீசுவானே. என்னடா இது, என்னுடைய தூதருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, என்னுடைய தூதர் பைத்தியமா தெரிஞ்சாரு, அது எப்படி? அல்லாஹ்வுடைய ஆற்றலை தன்னுடைய கையில எடுத்து லபீது பின் அஹ்சம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூதன் என்னுடைய தூதரையை வீழ்த்தி விட்டு என்னுடைய ஆற்றலை அவன் கையில எடுத்து விட்டான் என்று ஒருத்தவன் கட்டுக்கதையை சொல்லி கொண்டிருந்தான். அவன் பள்ளிவாசலை கட்டி வச்சிருந்தான். அந்த பள்ளியில போய் தொழுதே எப்படி உன்னால் தொழ முடிந்தது? இந்த மாதிரியான பள்ளிவாசல்கள் என்னுடைய பள்ளியே இல்லை என்று நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேனே. லா தக்கும் ஃபீஹி அபதா, ஒரு காலத்திலையும் நீ இதுல போய் நின்று வணங்காதே என்று நான் கட்டளையிட்டு இருக்கின்றேனே. அப்படிப்பட்ட பள்ளிவாசல்ல எப்படி நீ போய் தொழுதாய் என்று அல்லாஹ் மறுமையில கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? அதற்காகத்தான் இந்த பள்ளிவாசல், வேற எதற்கு? பக்கத்திலே பள்ளிவாசலை வைத்துக் கொண்டு இவர்கள் ஏன் புதிய பள்ளிவாசல் கட்டுகின்றார்கள்? அவன் தப்பு பண்ணான்னா அது அவர்களுக்கே சேரும் என்று சொல்கின்றார்கள். அப்படி சில பேர் அதை கூட நியாயப்படுத்துறாங்க. அவங்க சூனியத்தை நம்புறாங்க, அவங்க தர்காவுக்கு போறாங்க, அவங்க ஷிர்க் வைக்கிறாங்கன்னா அது அவங்களோட போகட்டும்ங்க. நாங்க அந்த பள்ளிவாசல்ல போய் தொழுதா எங்களுக்கு என்ன வந்துச்சு என்று கேட்கின்றார்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. ஒரு தீமையை செய்யக்கூடியவன் அதை கண்டிக்காவிட்டால் அவனுடைய நிலைமை என்ன? ஒரு கப்பல், அந்த கப்பல்ல மேல்தளம் கீழ்த்தளம், மேல்தளத்துல ஒரு குரூப், கீழ்த்தளத்துல ஒரு குரூப். கீழ்த்தளத்துல இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு தடவையும் மேலதான் போய் தண்ணி வாங்க வேண்டிய இருந்துச்சான். அப்படி இருக்கிற நிலையில அப்ப கீழே இருக்கக்கூடியவர்கள் மசூரா பண்ணாங்களாம், ஒவ்வொரு தடவையும் மேல போய் வாங்க வேண்டி இருக்கின்றது, தண்ணிக்காக மேல அலைய தேவையில்லை, நம்மளே தண்ணிக்கு மேலதான் போய் கொண்டிருக்கின்றோம். அதனால இந்த கப்பல்ல ஒரு பெரிய ஒரு ஓட்டையை ஒன்று போட்டு விடுவோம், தண்ணி பீறிக்கிட்டு வரும், அந்த தண்ணியை வைத்து நாம் வாழ்ந்து கொள்ளலாம் என்று கீழே இருக்கக்கூடியவர்கள் ஆலோசனை செய்தார்களாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மேல உள்ளவன் சும்மா இருந்த, கீழே உள்ளவன் ஓட்டையை போட்டான்னா முதல்ல அவன் அடுத்து நீஞ்சாவ. இதுதான் நிலைமை. அப்ப தீமையை தடுக்காமல் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் முதல்ல அந்த தீமையை அந்த செய்யக்கூடியவனை முதல்ல தாக்கும், அடுத்து உன்னையே தாக்கும். அப்ப இதுல உட்கார்ந்துக்கிட்டு நான் என்ன எழுதுல என்ன வம்பா இருக்கு, கீழே ஒருத்தன் ஓட்டைய போறான், நான் பெசாட்டுக்க மேலதானே அந்த கப்பல்ல உட்கார்ந்து இருந்தேன், அவன் செய்யறது அவனுக்கு என்று சொல்ல முடியுமா? அந்த இமாம் செய்யக்கூடிய தவறு அவருக்கு, அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் செய்யக்கூடிய தவறு அவருக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த கப்பல்ல ஓட்டை போட்டால் எப்படி அந்த கப்பல் மேல்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் அழிஞ்சு நாசமா போவார்களோ அந்த மாதிரி இவர்கள் வைக்கக்கூடிய இணை கற்பித்தலானது நம்முடைய அமல்களையும் அழித்து நாசமாக்கி விடும். அதற்காக தான் தனி மர்கஸ் வேணாம், அந்த ஓட்ட கப்பல்ல போக வேணாம், அது மாலுமியும் சரியில்லை, கப்பலும் சரியில்லை, அப்படிப்பட்ட ஒரு தலம் நமக்கு தேவையில்லை. நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே எப்படிப்பட்ட தலம் தேவை, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். லா தக்கும் ஃபீஹி அபதா, ஒரு காலத்திலே அந்த மாதிரியான அந்த இணை கற்பிக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு போய்விடாதீர்கள். மஸ்ஜிதும் உஸ்ஸிஸ அல தக்வா, எது இறையச்சத்தின் அடிப்படையில் எழுப்பப்பட்டிருக்கின்றதோ, ஏகத்துவத்தின் அடிப்படையில் எந்த பள்ளிவாசல் நியமிக்கப்பட்டிருக்கின்றதோ நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த பள்ளிவாசல்ல போய் நீங்க தொழுவுங்க, அதுதான் உங்களுக்கு சிறந்தது. அந்த பள்ளிவாசல்ல தூய்மையை விரும்பக்கூடிய ஆண்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் எந்நேரம் அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தி அந்த அல்லாஹ்வை போழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட
தூய்மையை விரும்பக்கூடிய இறையச்சத்தின் அடிப்படையில் நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசல்கள் தான் நீங்கள் தொழுவதற்கு ஏற்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படி இணை கற்பிக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல்களை புறக்கணிக்க வேண்டும். நம்முடைய இபாதத்துகள் பாழாகிவிடக் கூடாது, நம்முடைய இபாதத்துகள் நாசமா போய்விடக் கூடாது. நல்ல இபாதத்துகளை செய்துவிட்டு எல்லாம் அப்படியே ஓட்டச்சட்டியில் போட்டதாக ஆகிவிடுமையானால், இன்னும் நிறைய செஞ்சேனே ஓட்டச்சட்டிக்குள்ள அள்ளி போட்டா என்ன ஆகும்? தூக்கி பார்த்தா ஒரு பெரிய ஓட்டம் மட்டும்தான் தெரியும், சட்டி மட்டும்தான் இருக்கும், உள்ள ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி நான் அதில் போய் தொழுதேன், இங்கே போய் அந்த பள்ளிவாசலத்தில் போய் நம்ம ஜும்மா தொழுதேன், அங்கே போய் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், ஓட்டச்சட்டியில் போட்டதாகத்தான் ஆகும். மறுமையில் அல்லாஹ் தூக்கி காட்டுவான், ஒன்றும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அந்த நஷ்டமடைந்தவர்களாக கைசேதம் அடைந்தவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட இந்த பள்ளிவாசலை நாம் நிர்மாணித்திருக்கின்றோம். இதுல அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வேலைக்கு துளியளவும் அனுமதி கிடையாது. அல்லாஹ்வுக்கு இணையாக இங்க எவனை அழைக்கப்படாது, எவனும் அழைக்கப்பட மாட்டான். அல்லாஹ் ஒருத்தனை மட்டுமே இங்க அழைக்குவோம், அவனுக்கு இணையாக யாரையும் ஆக்க மாட்டோம். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டி தந்ததற்கு புறம்பாக எந்த காரியங்களும் இதில் நடைபெறாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறைகள் தான் இங்கே பின்பற்றப்படுமே ஒழிய இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய, இறைவனுடைய தூதருக்கு மாறு செய்யக்கூடிய செயல்பாடுகள் இங்கே நடைபெறாது என்பதற்கு நாம் உத்தரவாதம் வாங்குகின்றோம். அல்லாஹ்வை அஞ்சி நிர்மாணிக்கப்பட்ட இந்த பள்ளிவாசல் இது நம்முடைய அமல்கள் வீணாகிவிடக் கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் நம்முடைய செயல்பாடுகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொருந்திக் கொள்ளப்பட்ட அமல்களாக இபாதத்துகளாக மாற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் இந்த பள்ளிவாசல்ல நாம நிர்மாணித்திருக்கின்றோம். இந்த பள்ளிவாசல்ல தொழக்கூடியவர்கள் இந்த பள்ளிவாசனுடைய இந்த ஏற்பாடுகள் இன்ன பிற செயல்பாடுகள் இது வீரியம் பெறுவதற்காகவும் நம்முடைய அழைப்பு பணி இன்னும் வீரியம் எடுப்பதற்காகவும் அல்ல இறைவனிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டை ஆளக்கூடிய பாஜக என்ற பாசிச வெறியர்கள் இந்த நாட்டை அழிவு பாதையை நோக்கி எப்படியெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க என்பதை சமீப கால நிகழ்வுகள் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். அதில் நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி என்பவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு பிரேக்கே பண்ணியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட பிரதமர் இந்த உலகத்திலேயே எந்த நாட்டிற்கும் வாய்த்ததில்லை. இவரை ஓவர்டேக் பண்றதுக்கு இனிமே இன்னொருத்தவர் தான் பிறந்து வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவருடைய அந்த கேடுகட்ட செயல்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகுது. அதில் இவர் சொன்ன அந்த வாக்குறுதிகள், இவர் சொன்ன அந்த பேச்சுக்கள், இவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாமே பொய்யாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். ஒவ்வொன்றா அப்படியே அம்பலமாகிட்டே வந்து கொண்டிருக்கின்றது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் 2 வாரமா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பு, அனைத்து சமூக வலைதளங்களும் இணையதளங்களும் சமூக வலைதளங்களும் நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கின்றது. என்ன விஷயம்? இந்த மோடி என்பவர் MA படித்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கார். அப்ப கெஜ்ரிவால் என்ன செய்யறாரு? டெல்லி முதல்வர், இந்த MA படிச்சதா சொன்னீங்களே அதுக்கு உண்டான அந்த சர்டிபிகேட்டை காட்டுங்க, எங்க நீங்க படிச்சீங்கன்னு நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். கடைசியில் பார்த்தா முழிக்கிறாங்க கிடந்து, சர்டிபிகேட்டே காட்ட முடியல. அப்புறம் 2-3 வாரம் ரொம்ப திக்கி திணறி உட்காந்து ரெடி பண்ணியிருக்காங்க, சர்டிபிகேட்டை உட்காந்து தயார் பண்ணி, இதுதான் MA படிச்சது, 1978 MA முடிச்சிருக்காரு என்று சொல்லி ஒரு சர்டிபிகேட்டை காட்டுறாங்க. அது பார்த்தா போலியான சர்டிபிகேட். இவங்கெல்லாம் உட்காந்து தயார் பண்ணியிருக்காங்க என்று அதை கண்டுபிடித்து விட்டாரு. எப்படி? 1978 எமர்ஜென்சி பீரியட் ஆகுது. இவர் இந்த மோடி தலைமறைவா இருந்தாராம். இவர் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார். அப்படி தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மோடி எப்படி போய் MAக்கு பரீட்சை எழுதுனீங்க கேள்வி எழுப்புகின்றார்கள். நீங்க ஓடி ஒளிஞ்சதால சொன்னீங்க, இப்படி ஓடி ஒளிஞ்சிருந்தா பரீட்சை எழுதியிருக்க முடியாதே என்ற ஒரு கேள்வி. அதுக்கடுத்து பார்த்தா அந்த சர்டிபிகேட்ல பார்த்தா கம்ப்யூட்டர் ஃபாண்ட்ல இருக்கு. 1978 எப்படா கம்ப்யூட்டர் ஃபாண்ட் வந்துச்சு? இப்போ உட்காந்து கம்ப்யூட்டர் ஃபாண்ட்ல தயார் பண்ணி விட்டு 1978 நான் இந்த சர்டிபிகேட்டை வாங்கி விட்டேன் என்று பொய் சொல்கின்றாயா என்று சொல்லி கேள்வி எழுப்புகின்றார்கள். இன்னும் பார்த்தா அந்த 1978 அங்கே ப்ரொஃபஸரா இருந்த இவர் எந்த யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வெளியே வந்ததா சொல்றாரோ அந்த யூனிவர்சிட்டியில உள்ளவரே என்ன செய்யறாரு?
அந்த ப்ரொஃபஸர் பேட்டி கொடுக்குறாரு. நான் இந்த மாதிரி இருந்தேன், இப்படி ஒரு ஆள் வந்து பரீட்சை எழுதுனா எனக்கு தெரியல, அப்போ வந்துக்கிட்டு என் கண்ணில் விடாமல் இவர் பரீட்சை எழுதியிருப்பாரோ என்று அவர் கேட்கக்கூடிய நிலைமை. அப்போ இப்படி வந்து இவர் சொல்லக்கூடிய அனைத்து இருக்கிறது. பர்த்டே டேட்டுன்னு கொடுத்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டேட்டு 3 தேதி கொடுத்துருக்காரு. 3 நாள் பிறந்த ஒரே மகத்தான மனிதர், அதிசய மனிதர் இவர்தான் என்று சொல்லி உலகமே வந்து இவரை பார்த்து சிலிர்த்து போகிறது. என்னடா அது ஒருத்தவனுக்கு எப்படா 3 பிறந்த நாள் எப்படா வரும், பிறந்து உள்ள வீடு திரும்பி வந்தியா என்று கேள்வி எழுப்புகின்றார்கள். அப்ப இப்படி பார்த்தோமேயானால் இவர் சொல்லக்கூடிய அனைத்துமே பொய்யாக இருக்கின்றது. அப்ப இவரை பின்பற்றி தான் இவருடைய அந்த மத்திய அமைச்சர் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்மிருதி இரானி அந்தம்மா படிச்சதா சொல்றாங்க. அதுக்கும் பார்த்தா அதுக்கும் வந்து சர்டிபிகேட் காணும். அப்ப சர்டிபிகேட் இதே மாதிரி தான் தயார் பண்ணுவாங்க போல. இப்படித்தான் இவருடைய நிலைமை இருக்கிறது. இப்படி வாயை திறந்தா பேசுவதெல்லாம் பொய். இது ஒரு பக்கம். அடுத்து பார்த்தா கேரளால போய் தேர்தல் பிரச்சாரம் பண்றேன்னு போய் பெரிய பொய்யை சொல்லிட்டாரு. கேரளா வந்து சோமாலியா நாடு மாதிரி இருக்கு அப்படின்ட்டாரு. சோமாலியா மக்கள் மாதிரி கேரளா மக்கள் இருக்கு அப்படின்னோனையும் கேரள அந்த மலையாளத்து மக்கள் இவரை போட்டு கிளின்னு கிழிக்கின்றார்கள். பாஜகவினர் வந்து இப்ப தலைமறைவாக கேவலப்பட்டு ஓடக்கூடிய நிலைமையை கண்கூடா பார்க்கிறோம். சோமாலியாவா? எது சோமாலியா? எந்த அளவிற்கு கேரளா வளர்ச்சி பெற்று இருக்கின்றது, எங்க மக்கள் எவ்வளவு திடாத்திரமா இருக்காங்க, நீ வந்து எப்படி நோஞ்சானா இருக்கிற? யாரு சோமாலியா? உன்னுடைய குஜராத்தில் குடிக்க தண்ணி இல்ல, கிணறு வெட்டிக்கிட்டு ஒவ்வொருத்தவனும் வந்து ஒரு கிணத்துல 1000 பேர் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது சோமாலியாவாக மாறப்போகிறது. மகாராஷ்டிரால பிஜேபி ஆளக்கூடிய மகாராஷ்டிரால தண்ணி இல்ல குடிக்க, கிரிக்கெட் போட்டி நடத்த விட மாட்டேன்ட்டாங்க. ஏன் 1,00,000 பேர் 50,000 பேர்னு போய் ஒரே நேரத்தில் தண்ணி குடிச்சாங்கன்னா தண்ணி காலியா போயிடும். கிரிக்கெட் போட்டிக்கு தடை விதிக்கக்கூடிய அளவுக்கு பகுதியில் சோமாலியா மாறிக்கொண்டிருக்கிறது. அப்ப ஊரு பேரை மாத்தி சொல்லிட்ட போல, கேரளா குஜராத்னு சொல்றதுக்கு போல இந்த ஆள் கேரளான்னு சொல்லிவிட்டாரோ என்று கேள்வி எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனா உண்மையான சோமாலியா மக்களை பார்க்கறதாக இருந்தா அந்த கும்பமேளான்னு சொல்லிட்டு துணி இல்லாம அலைஞ்சுக்கிட்டு கிடக்குறாங்களே அந்த சாமியாரை பார்த்துட்டு சோமாலியான்னு சொன்னியா கேள்வி எழுப்புகின்றார்கள். அப்ப இப்படி வந்து சோத்துக்கு செத்தவர்களாக ஜீவன் செத்தவர்களாக இருப்பது வந்து குஜராத் மக்களை இப்படி மோடி மாற்றிக்கொண்டு சோமாலியா என்று இவர் பேசுகின்றார் என்று பதிலடி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி கேவலப்பட்ட ஒரு பிரதமரை இந்த நாடு வந்து இதுவரைக்கும் சந்தித்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கிறத பார்க்கிறோம். இது போன்ற செய்திகளை நாம சரியான முறையில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து இந்த பாசிச சக்தியை நாம வந்து விரட்டடிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம். இரண்டாவதாக இந்த மர்கஸ், புதிய மர்கஸை வந்து இந்த பகுதியில் ஏகத்துவ சகோதரர்கள், அதிரை கிளை 2 சகோதரர்கள் மற்றும் ஏகத்துவ சகோதரர் தவி ஜமாத்தினுடைய சகோதரர்கள் அரும்பாடுபட்டு இந்த மர்கஸை உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த மர்கஸிற்கு உண்டான பொருளாதார செலவு என்பது பெரிய அளவிற்கு இருக்கின்றது. கடனை உடனே வாங்கி தான் எடுத்து இருக்கின்றார்கள். அப்ப இதுக்கு உண்டான பொருளாதாரத்தில் உங்களுடைய பங்களிப்பு முக்கியம். எவ்வளவோ எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றது இந்த தவி ஜமாத்திற்கு, இந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு மிகப்பெரிய அளவிற்கு எதிர்ப்பு வந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் எதிர்ப்பு என்றால் சாதாரண எதிர்ப்பு கிடையாது. அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, வெட்டுறான். அப்படிப்பட்ட எதிர்ப்பு இந்த ஜெகதாபட்டினத்தில் பார்த்தோமா இல்லையா? வெட்டி வயல் என்ற பகுதியில் பார்த்தோமா இல்லையா? கடந்த வாரம் நடந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறோம். இதே மாதிரி மர்கஸில் தான் உட்கார்ந்து இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தால் இப்படி மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். பக்கத்தில் உள்ள சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல்ல இருந்து சவுண்டை ஏற்றி வைக்கிறாங்க. அது அலறுது. நம்ம பேச முடியல. எப்படியாவது தடுத்து நிறுத்தலாம் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தில் அவர்கள் அப்படிப்பட்ட வேலையை செய்தார்கள். நம்ம மீறி பேசிக்கொண்டே இருக்கிறோம். அழுத்து பார்க்குறாங்க. தேர்தல் ஆணையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். யாரு? இந்த மாமாக்கா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காங்களே, அந்த கட்சியினுடைய நிர்வாகியினுடைய தலைமையில தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடந்தது. தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. திமுன்னு போலீஸ் வந்து இறங்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, எல்லாம் ஆண்கள் பெண்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பணப்பட்டுவாடா பண்ணிட்டு இருக்கோமா? நம்ம பணப்பட்டுவாடா, இங்க நாங்க பணப்பட்டுவாடா பண்ண எங்களுக்கு என்னடா தேவை வந்தது? உடனே நிகழ்ச்சியை நிறுத்தணுன்றாங்க. நிகழ்ச்சியெல்லாம் நிறுத்த முடியாது. இது எங்களுடைய அந்த போலி சுன்னத்துல் ஜமாத்தார்கள் செய்த சதி செயல். எங்களுக்கு எதிராக பொய் புகார் கொடுத்திருக்கிறாங்க. இந்த பாருங்க, இஸ்லாமிய மார்க்க சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். இது வந்து அரசியல் கட்சி கிடையாது. இஸ்லாத்தை மக்கள் மத்தியில் சொல்லக்கூடிய ஒரு இயக்கம்.
மக்கள் மத்தியில் இஸ்லாத்தை போதிப்பதற்காக நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இவன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி கொண்டு எங்கள் மீது பொய் புகார் செய்திருக்கின்றார்கள். போலீஸ் வந்தா நிகழ்ச்சியை நிறுத்திட்டு ஓடிடுவோம் நினைச்சீங்களா? கிடையாது. போலீஸ் இல்ல, ராணுவமே வந்தாலும் அஞ்ச மாட்டோம் என்று அறிவிப்பு செய்யறோம். அல்லாஹு அக்பர் என்று மக்கள் தக்பீர் சொன்னோனையும் அப்படியே அவங்க பின்னாடி போயிட்டு இல்ல ஒரு கவரேஜ் மட்டும் எடுத்துக்கிறோம், நல்லபடியா எடுத்துட்டு போவோம், இந்த பணம் கொடுக்குறோம் எடுத்துக்கிறேன் நல்லா எடுங்க என்று சொன்னோடனே கவரேஜ் எடுத்துட்டு போறாங்க. அவர்களுக்கு தாங்கல, என்னடா இது அனுப்பி வச்ச போலீஸையும் திருப்பி அனுப்பி விட்டாங்களே என்ன பண்ணுவது என்று சொல்லி வெறி எடுக்கின்றது. அதுக்கடுத்து என்ன செய்கின்றார்கள்? அதைவிட கேவலமான கீழ்த்தரமான வேலையில் இறங்குகின்றார்கள். பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லக்கூடிய மைக்கில் தௌஹீத் ஜமாத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகளுடைய மனைவிமார்களை கேவலமான முறையில் பேசலாம். பாருங்க, இவர்கள் தான் சுன்னத்துல் ஜமாத் தான். சுன்னத்துக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? சுன்னத்தை விட்ட ஜமாத் இது, சுன்னத்தை இல்லாத ஜமாத் என்று வேணால் இவர்களை சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த சுன்னத்தை விட்ட ஜமாத்தினுடைய ஆலிமும் நிர்வாகிகளும் சேர்ந்துக்கிட்டு முஸ்லீம் சகோதரிகளை, ஏகத்துவ சகோதரிகளை கேவலமாக பேசுகின்றார்கள். அதுக்கு பதிலளிக்கக்கூடிய விதத்தில் வா சந்திப்போமா, நீ எதா இருந்தாலும் எங்களிடத்தில் நேருக்கு நேர் வந்து சொல்ல தயாரா என்ற அறைகோல் விடுகின்றோம். அதுல நம்மளை தாக்க வேண்டும் என்று முயற்சித்த அந்த சதிகாரர்கள் என்ன செய்கின்றார்கள்? நம்முடைய சகோதரர்களை இரும்பு கம்பி வச்சு அடிக்கிறான். நம்முடைய சகோதரர்கள் தாக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு நீ செஞ்ச இந்த செயல்பாட்டுக்கு அதுக்கடுத்து வெட்டி வயல்ல அடுத்த நாள் இதே மாதிரி பெண்கள் பயான்ல பூந்து பெண்களை அடிக்கின்றான். அப்படிப்பட்ட எதிர்ப்புகள், இப்படிப்பட்ட எதிர்ப்புகளை எதிர்கொண்டு அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு அந்த அவர்களுடைய அராஜகத்துக்கு எதிராக நேற்று அறந்தாங்கில பார்த்தோமா இல்லையா? ஆயிரக்கணக்கான மக்கள் அல்லாஹ் கொண்டாந்து குவிக்கவில்லையா? எப்படிப்பட்ட ஒரு எழுச்சி அல்லாஹ் ஏற்படுத்துறான். 1500 பேருக்கு அனுமதி இல்லைன்ட்டாங்க, ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை, தௌஹீத் ஜமாத்துடைய ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி 1500 பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு சோறு கொடுக்கறதுக்காக 2 மண்டபத்தை பிடிச்சி 1500 பேருக்கு உணவு ஏற்பாடு செய்திருக்கிறது காவல்துறை. என்ன எல்லாம் காட்டிய காட்சி என்ன? அங்கே இருந்து மக்கள் அலை அலையாக திரளுகின்றார்கள். பார்த்தா அவர்கள் 1500 பேர் எதிர்பார்த்திருக்கிறான், காவல்துறையை எதிர்பார்த்தது 1500 பேர். அதை விட 1 மடங்கு 2 மடங்கு கூட வந்தா பரவாயில்ல, என்னத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி சோறு கொடுத்துருப்பாங்க. பல மடங்கு மக்கள் ஆயிரக்கணக்கில் குழுமுகின்றார்கள். பார்க்குறாங்க, அம்புட்டு பேரை அரெஸ்ட் பண்ண வாகனம் கிடையாது, அடைச்சி வைக்க மண்டபம் கிடையாது, இத்தனை ஆயிரம் பேரையும் கூட்டிட்டு போனா சோறு கொடுக்கணும், ஓஞ்சு போயிடும் நம்ம வேணாம் என்று சொல்லி அந்த 1500 சாப்பாடை நாங்களே கூட எங்க மக்கள் எங்க போலீஸுக்கு பிரிச்சு கொடுத்துக்கிறோம், நீங்க முதல்ல நல்லபடியா கலைஞ்சு போங்க என்று சொன்னார்களே. அல்லாஹ் அந்த போலீசாருடைய வாயிலிருந்தே சொல்ல வைத்தானே. அல்லாஹ் அளிக்கக்கூடிய மகத்தான வெற்றி இல்லையா? இவன் என்ன நினைக்கிறாங்க? நம்மளை அடித்தால், மிதித்தால், உதைத்தால், வெட்டினால் இந்த தௌஹீதை அழித்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். கிடையாது. அவர்கள் அடிக்க வளருதா இல்லையா? இந்த போன வாரம் அடிச்சான், இந்த வாரம் புதிய மர்கஸ் உருவாக்கி இருக்கிறோம் அதிராமண்டத்துல. இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புதிய மர்கஸ்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. எந்தெந்த இடத்துல எல்லாம் அடித்தார்களோ அங்கே எல்லாம் அல்லாஹ் பல வீரியமான முறையில் அல்லாஹ் வளர வைக்கின்றான். எதற்கு? சத்தியத்தை சொல்றதுனால. இது தௌஹீத் ஜமாத்தினுடைய பிரச்சாரங்களுடைய மிகப்பெரிய தைரியமோ அசாத்திய துணிச்சலோ அவர்களுடைய அந்த பேச்சு திறனோ கிடையாது. வல்ல இறைவனுடைய கொள்கையை நாம மக்கள் மத்தியில் சொல்வதனால அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம், அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய வெற்றி, அதனுடைய ஒரு பகுதியாக தான் இப்ப இந்த புதிய மர்கஸ்ல நாம அமர்ந்திருக்கின்றோம் என்பதை நீங்க கவனத்தில் வச்சு இந்த எவ்வளவு அதிகமாக உங்களுடைய பொருளாதாரத்தை வழங்குகின்றீர்களோ அந்த அளவிற்கு அதற்கு உங்களுக்கு உண்டான கூலி கிடைக்கும். இப்படி உலகமே இந்த ஏகத்துவத்திற்கு எதிராக திரண்டாலும் இதை நம்முடைய கொள்கை உறுதியை இவர்களுடைய இந்த எதிர்ப்பு ஒன்றும் செய்துவிடாது. நம்மளுடைய கொள்கை உறுதி இன்னும் அதிகமாகத்தான் செய்யும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றானே. அல்லதீன கால லஹுமுன் நாசு இன்னன்னாஸ கத் ஜமஉ லகும் ஃபஹ்ஷவுஹும் ஃபஸாதஹும் ஈமானா. அவர்களுக்கு சொல்லப்பட்டது உங்களுக்கு எதிராக உலகமே திரண்டு விட்டது என்று அவர்களுக்கு எதிராக சொல்லப்பட்டது. எப்படி போச்சு, எல்லாம் திரண்டுட்டாங்க, பயந்துக்கிருங்க என்று சொன்னார்களாம். ஆனால் அது ஃபஸாதஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமானை இன்னும் அதிகரிக்க செய்தது. அப்படித்தான் இந்த ஏகத்துவவாதிகளுடைய அந்த நிலை இருக்கின்றது. ஈமானுடைய அந்த வெளிப்பாட்டின் காரணமாக ஏகத்துவம் எழுச்சி பெறுகின்றதா இல்லையா? வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுதான் எங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள போதுமானவன்,
அவனே எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள சிறந்தவன் என்று அவர்கள் கூறினார்கள் என்று அங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அந்த மாதிரி நாம் இந்த ஏகத்துவத்தில் உறுதியாக இருந்து இன்னும் இது போன்ற இந்த ஏகத்துவ அழைப்பு பணிகளை யாருக்கும் அஞ்சாமல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அஞ்சி நாம செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பணிகளுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்பதை நாம் கோரிக்கையாக வைத்துக் கொண்டு நிறைவு செய்கின்றோம். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.